ஐபிஎல் சீசனில் பேட்ஸ்மேன்கள் அதிக ரன்களை அடித்து வருகிறார்கள். ஒவ்வொரு சீசனிலும் அதிக ரன்கள் எடுப்பவருக்கு ஆரஞ்சு தொப்பி பரிசு கிடைக்கும். இந்த ஆரஞ்சு தொப்பியை யார் வாங்கப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எப்போதும் ஜோராக இருக்கும். இந்த நிலையில் இந்த சீசனில் ஆரஞ்சு தொப்பிக்கான போட்டியில் தமிழக வீரர் சாய் சுதர்சனும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரானும் முன்னணியில் இருக்கிறார்கள். இருவரும் ஒவ்வொரு போட்டியிலும் அடிதடியாக விளையாடி ரன்களை சேர்த்து வருவதால் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆரஞ்சு தொப்பியை மாற்றி மாற்றி கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் குஜராத் அணியும் லக்னோ அணியும் மோதிய போது முதலில் பேட்டிங் செய்த சாய் சுதர்சன் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றினார். ஆனால் அதே போட்டியில் நிக்கோலஸ் பூரான் சாய் சுதர்சனிடமிருந்து ஆரஞ்சு தொப்பியை மீண்டும் கைப்பற்றினார். இதேபோல் இன்றும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. முதலில் குஜராத் அணியும் டெல்லி அணியும் மோதிய போது சாய் சுதர்சன் அபாரமாக விளையாடி 21 பந்துகளில் 36 ரன்கள் சேர்த்தார். இதன் மூலம் 365 ரன்கள் சேர்த்து சாய் சுதர்சன் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றினார். ஆனால் இதை அடுத்து இரவு நடந்த மற்றொரு லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியும் லக்னோ அணியும் பல பரீட்சை நடத்தியது. இதில் நிக்கோலஸ் பூரான் 8 பந்துகளில் 11 ரன்கள் சேர்த்தார். இதன் மூலம் 368 ரன்கள் பெற்று 10 நிமிடத்தில் சாய் சுதர்சனிடம் இருந்த ஆரஞ்சு தொப்பியை மீண்டும் கைப்பற்றினார். தற்போது இவர்கள் இருவருக்கும் இடையே வெறும் 3 ரன்கள் தான் வித்தியாசம் இருப்பதால் போட்டி ரொம்ப ஜோராக இருக்கிறது. இந்த நிலையில் சாய் சுதர்சன் ஆரஞ்சு தொப்பியை வாங்கிய போது அளித்த பேட்டியை இப்போது பார்ப்போம். ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சூப்பராக இருந்தது. இதை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு ரன்களை சேர்த்தோம். குறிப்பாக முதல் 6 ஓவர்களில் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பந்து பேட்டிற்கு வந்த விதமும் வேகமாக இருந்தது. இதனால் நாங்கள் நல்லா ரன்களை சேர்த்தோம். இதுபோல நல்ல சூழ்நிலையில பந்தை சரியான டைமிங்கில் அடிக்கணும். இதுக்காக நான் பயிற்சியில கவனம் செலுத்தி வர்றேன். நான் எந்த ஷாட்டை அடிக்கணும் என்று எல்லாம் யோசிக்க மாட்டேன். சூழலுக்கு தகுந்தாற் போல விளையாடுவேன். குறிப்பாக எந்த இடத்தில் அடித்தா ரன்கள் கிடைக்கும் என்றுதான் நான் பார்ப்பேன். பட்லருடன் இணைந்து விளையாடியது ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. அவரிடம் இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டிருக்கேன் என்று சாய் சுதர்சன் தெரிவித்திருக்கிறார்.